இது பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப சோகமா இருக்கீங்க, எல்லாமே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? கத்தருக்குள் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கத்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு. மன மகிழ்ச்சி தான் பெரிய காரியத்தை செய்வதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. என்னோட கூட இந்த நாளின் வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை, அதாவது எடுத்தவங்க கொஞ்சம் நல்லா சத்தமா, ஏசாயா 43:19 தமிழ வாசிக்க இருக்கீங்களா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்க அதை அறிகிறீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவந்த வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், அதை இப்பொழுது தோன்றக்கூடாதா? என்ன சொல்றாரு ஆண்டவர்? புதிய காரியத்தை செய்வேன். இந்த நாளின் தலைப்பு, இந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, புதிய காரியத்தை செய்வேன். புதிய காரியம். இப்ப ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வேன்னு சொல்லிட்டா நீங்க எப்படி ரிசீவ் பண்ணுவீங்க? சில பேருக்கு மட்டும் சந்தோஷம், சில பேருக்கு செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன, நான் வருவேன், உட்காருவேன், போவேன், என் டியூட்டியை நானே சூப்பரா செஞ்சு முடிச்சிருவேன். நிறைய நேரத்துல அப்படிதான் இருக்கும், என் டியூட்டியை சூப்பரா செஞ்சிருவேன், அட்டெண்டன்ஸ் போட்டா போதும், எத்தனை மணிக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் அட்டெண்டன்ஸ் போட்டா போதும்பா. ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை துவங்க வேண்டியவங்கன்னா சில மாற்றங்களை ஆண்டவர் விரும்பணும்னு நினைக்கிறார். மாற்றங்கள் இல்லாமல் புதிய துவக்கம் துவங்க முடியாது. வாக்குத்தத்தம் வந்தோடனே நமக்கு என்ன வரும்? ஹாப்பினஸ் வரும், கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆனா ஆண்டவர் வார்த்தை மாற மாட்டாரு. அவர் ஜென்டல்மேன், அவர் சூப்பர் நேச்சுரல் காட். யோசிக்க முடியாததை செய்கிற ஆண்டவர், சிந்திக்க முடியாததை நடத்துகிற ஆண்டவர். ஆனாலும் ஒரு புதிய துவக்கம் அந்த இடத்துல துவங்கணும்னா ஆண்டவர் விரும்புகிறார், சில இடத்துல சில காரியங்கள் மாற்றப்பட வேண்டும். பாஸ்டர் என்ற வெள்ளிக்கிழமை சொன்னாங்க, நான் உங்களுக்கு எந்த ரிப்ளையுமே பண்ணல. நான் பாஸ்டர், ஆண்டவர் இந்த காரியத்தை சபைக்கு வரணும், பாஸ்டர் நீங்க வரணும்னு கேட்டாங்க. நான் இரவு வரைக்கும் அவங்களுக்கு நான் ரிப்ளையே பண்ணவே இல்லை. நாளைக்கு போயிட்டு என்னுடைய ஆராதனையில முடித்து நான் சபையில ஜெபித்துட்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு ஒரு சிச்சுவேஷனை காமிட்டார். அதுக்கு பிறகு நான் பாஸ்டர் கிட்ட, சரி பாஸ்டர் நான் வரேன். அது வரைக்கும் பாஸ்டருக்கு நான் ரிப்ளை பண்ணல. அவங்க விடைக்காலையில போட்டாங்க, நான் இரவு 9:30 மணிக்கு மேலதான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இந்த ஆலயத்துல ஒரு புதிய துவக்கத்தை துவங்கணும்னு விரும்புகிறார். ஆனாலும் சில காரியங்கள் இந்த இடத்துல மாற்றப்படணும் என்று கர்த்தருடைய தீர்மானம். அதற்கு நீங்க எல்லாரும் ரெடியா இருந்தா ஆண்டவர் செய்வதற்கு ரெடியா இருக்க, அதை துவங்குவதற்கு ரெடியா இருக்க. அதுக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்படணும். ரெடியா சபைய? இப்ப வாக்குத்தத்தம் வரும்போது நம்மளுக்கு ஹெப்பியா இருக்கு. ஆனா ஒரு வார்த்தை நிறைவேறும் என்றும்னா அங்க சில விஷயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த விஷயங்கள் அங்க சரியாகும் பொழுதுதான் அங்க இடத்துல மாற்றம் வரும். என்னோட கூட 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 3:16. அவன் காத்து உரைக்கிற என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்கள் வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கில எங்குமே வாய்க்கால்கள் வெட்டுங்கன்னு வார்த்தை சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு 17 ஆண்டவர் சொல்றாரு, நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா உங்க வாய்க்கால் என்ன பண்ணும்? நிரம்பும். ஆனா 16ல சொல்றாரு,
ஒரு அற்புதம் நிகழப்பட வேண்டும் என்றால், ஒரு வாக்குத்தத்தம் அந்த இடத்துல கிரியை செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் விரும்புகிறது முதல் ஸ்டெப் நம்ம இடத்துல இருக்கிறதுல இருந்து நம் வெளியாக வேண்டும். வெளியாகாமல் அற்புதம் நிகழாது, மாற்றம் வராது, சூப்பர் நேச்சுரல் நடக்காது. வார்த்தை கர்த்தரிடத்துல தான் வருது, அவர் மாறாதவர். ஆனாலும் சில கோட்பாடுகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இப்ப இதோ நான் புதிய காரியத்தை இந்த ஆலயத்தில் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னா, இங்க இருக்கிற பழமை வெளியே போகணும். இங்க இருக்கிற பழமையான காரியங்கள் முதலாவது வெளியே போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னா இப்ப நம்ம முதல் ஸ்டெப், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை லிசன் பண்ணணும், கிளியர் ரேட்டா லிசன் பண்ணணும். இப்ப சரியான லிசனிங் இருந்தால் ஒழிய உங்களுக்கு புதிய சிந்தனை உருவாகும். இப்ப சரியா கேட்கல, அரைக்குறையமா கேட்டுட்டு புதுசு நடக்கும்னா எப்படி நடக்கும்? நடக்குமா சிஸ்டர்? கருப்பு ஜெக்கின கருப்பு சட்டியா சிஸ்டர்? நடக்குமா? என்ன பேர் சிஸ்டர்? லதா. நல்ல பேர். ஆனா பெரிய புயல்ல இருக்கீங்க. புயலை மாற்றுகிறவர் கர்த்தர். நீங்க ஒரு பெரிய சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, ஒரு பெரிய புயல்ல இருக்கீங்க, எங்க போகணும் தெரியல, தடுமாறி நிக்கிறீங்க. கர்த்தர் எனக்கு ஒரு செய்வாரா செய்ய மாட்டாரா நிறைய சந்தேகம் வருது. ஒரு 2 விஷயம் நடக்கணும், அது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஆனா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே. நீங்க டிசிஷன் எடுத்தா முடிச்சோம். டிசிஷன் எடுங்க, நீங்க ஒரு 2 மாசத்துக்குள்ள முடிச்சோம். ஏன்னா ஆண்டவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆனாலும் சில விஷயங்கள் ஆண்டவன் நம் செய்யணும் விரும்புகிறார். அவர் வரைஞ்சு கொடுப்பாரு, ஆனா தீர்மானம் யார் எடுக்கணும்? நீங்களும் நான். அவர் நமக்காக அழகான வரைபொருள் வச்சிருப்பாரு, ஆனா அந்த வரைபொருளுக்குள்ள போகிறீங்களா போலையா என்பது நம்ம கையில கட்ட போயிருக்காரு. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்ற செய்கிறார். ஏன்னா கர்த்தனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவர் அசாத்திரமா செய்ய முடியும். அப்ப இந்த ஆலயத்தில் ஆண்டவர் சில சிச்சுவேஷனை பார்க்கிறார், சில காரியங்களை பார்க்கிறார். அதுல ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரணும்னு நினைக்கிறார். அப்படின்னா இந்த நீங்க கணக்கா லிசன் பண்ணீங்கன்னா, இது கேட்கறது நேரா எங்க போகுது? சிந்தைக்கு போகுது. இப்ப இந்த சிந்தனை எப்படி மாறும்? புதுசா மாறணும். மாறலன்னா நீங்களும் நானும் பிரச்சனை. சரியா? அப்ப ஆண்டவர் சொல்ற தெளிவா கேளு. நீங்க தெளிவா கேட்கும் போது இந்த சத்தமானது நீங்க சிந்தனையை மாற்ற செய்யும். இப்ப ஆண்டவர் வாய்க்கால வெட்ட சொல்றாரு என்பது, ஆண்டவர் அந்த ஜனங்களை போய் வெட்ட சொல்றாரு. நீ வெட்டி தான் ஆகணும், அந்த வாய்க்கால நீ வெட்டி தான் ஆகணும். அது உன்னுடைய ஒர்க். ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை எச்சரிக்கும் பொழுது அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்பதற்கு நிறைய நேரத்தில் நம்ம காதுகள் என்ன பண்ணுது? அடைக்கப்படுது. அடைக்கும் போது எப்படி ஆவியானவர் புதுசு செய்வாரு? எப்படி ஆவியானவர் புதிய காரியத்தை செய்வார்? தம்பி, எப்படி புதிய காரியத்தை செய்வாரு? ஒரு புதிய காரியத்தை துவங்கப்பட வேணும்னா எல்லாம் பழமையான காரியங்கள் ரிமூவ் ஆகி வெளியே போயாகும். அது வேரோடு போகணும், பாதியா இல்லை. அதனால அந்த வார்த்தைகள் சொல்ற வாய்க்கால் வெட்டுகிறது உங்களுடைய வேலை. அதனாலதான் சொல்ற, போய் உன் வாய்க்கால நீ வெட்டு. நீ காற்றையும் காண மாட்ட, அங்க மழையும் காண மாட்ட, ஆனால் கர்த்தர் நிகழ பண்ணுவார். இப்ப கர்த்தர் நிகழ பண்ணணும்னா சில சிச்சுவேஷனை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வருகிறார். அங்க வீசுற காற்று மாறணும். மாறாதனா பழசத்தை ரிப்பீட் பேக் வரும். நிறைய நேரத்துல பழைய காத்தையே நம்மளை சுத்தி 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 என்ன பண்ணுது? வீசிட்டே இருக்குல்ல. ஒரு பிரேக் த்ரூ பார்க்க முடியல. ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்குறாரு, ஆண்டவர் வார்த்தை கொடுக்குறாரு. ஏன் அதை வாழ்க்கையில கேள்வி செய்யணும்? ஏன் என் வாழ்க்கையில நடக்கல? ஏன்னா ஆவியானவர் சொல்லுகிறார்,
சில விஷயங்களை நீ இன்னும் என்ன பண்ணல, விடல. விடாத வரைக்கும் ஒரு புதிய ஊற்று என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஒரு பெரிய ஆறு இருந்தா அந்த தண்ணி என்ன பண்ணும், போகும்ல. பெரிய ஆறு இருந்தா என்ன பண்ணும், தண்ணி போகும்தானே சிஸ்டர். இப்ப தண்ணி போக முடியலன்னா அந்த ஆறுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், சரியா? இப்ப ஆண்டவர் ஊற்ற சுத்தம் பண்ணுகிறவர். இப்ப சுத்தமா இருந்தாங்க அதுல எவ்வளவு நீங்க அழுக்கு போட்டாலும் அது நிக்குமா? போயிடும்ல. அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிடும், போயிடும். ஆனா அங்க அழுக்கு குப்பை ஏதோ ஒண்ணு தேங்கி இருக்குமானால் லைட்டா தண்ணி போகும், ஃபுல்லா போகாது. ஃபுல்லா என்ன பண்ணாரு, எனக்கு நேற்று தினத்துல ஆண்டவர் இந்த காட்சியை காண்பித்தார். அது ஃபுல்லா போகணும்னா அங்க அடைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணும், அடிச்சுக்கிட்டு வெளியே போகும். இப்ப சுத்தம் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தா ஆவியானவர் அதை சுத்தம் பண்ணி அடிச்சுட்டு வெளியாகும். நம்ம ரெடி ஆகலன்னா அதை அடிச்சுட்டு போகாது. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருடைய கிருபாசனையினால அது கொஞ்சம் கொஞ்சம் போகும், தவிர அது திருப்பியும் அதே இடத்துல தான் நிற்கும். அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல எல்லாமே சேர ஆரம்பிக்கும். குறையும் நினைப்போம், குறைஞ்ச மாதிரி இருக்கும், திருப்பி என்ன பண்ணும், எல்லாமே சேர ஆரம்பிக்கும். ஆண்டவர் விரும்புகிறது கிளியர் ரெட்டா அது வெளியே போகும். இப்ப வெளியே போகணும்னா நீங்களும் நானும் என்ன பண்ணணும், ஆயிட்டு. நிறைய நேரத்துல என்ன நினைக்கிறோம், ஓ அவங்க தப்பு செய்யறாங்க, இவங்க தப்பு செய்யறாங்க, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. முதலாவது ஆலயத்துக்குள்ள பேசுகிற இந்த வார்த்தையை நிறுத்தப்படணும். நீங்களும் நானும் பரிசுத்தவான் கிடையாது, போதிக்கிற நானும் பரிசுத்தவான் கிடையாது, கேட்கிற நீங்களும் பரிசுத்தவான் கிடையாது. கத்தி ரெண்டு பக்கட்டும் வெட்டும். பாஸ்டர்னால பாஸ்டர் வெட்டாம போகுமா? அவங்க பேசலா, அதெல்லாம் கிடையாது. கத்திக்கு வேறுபாடு கிடையாது, ஆண்டவருக்கும் வேறுபாடு கிடையாது, பரிசுத்த ஆவியானவருக்கும் வேறுபாடு கிடையாது. அவர் நீதியின் தேவன், அவர் நீதியாக செய்வார். நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கேன், நான் அவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கேன், நான் அது செஞ்சிருக்கேன், அதெல்லாம் தேவையில்ல. ஆண்டவருக்கு தேவன் நீதி. இப்ப கிளியரான சிந்தனை வரும்பொழுது, இந்த மைண்ட் கிளியரா வரும்போது, இந்த மைண்ட்குள்ள ஒரு புதிய காரியம் துவக்கப்படும் போது அந்த மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சு. இப்ப இந்த கீழ்ப்படிதல் தான் சபைக்குள்ள ரொம்ப பிரச்சனை. கீழ்ப்படினாலே அது ரொம்ப கடினமா இருக்கு. ஆனா ஆசீர்வாதம் என்ற வார்த்தை கேட்டா அது எப்படி இருக்கு, வாவ் சூப்பரா இருக்குப்பா, ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு இந்த வார்த்தை கொடுத்துட்டாரு, இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தது சரி, அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்ப்போம். அந்த வாக்கு தத்துவம் எங்க நிற்கிறது, அது நிறைவேறாதபடி இருக்கிற அடைப்பு என்ன? ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க சொல்லுங்க. அந்த ஊற்று அடிச்சுட்டு போக வேண்டிய டைம், ஆனா அந்த ஊற்றுல தண்ணி இருக்கு, ஆனா அந்த தண்ணி ஃபங்க்ஷன் இல்லாம இருக்கு. அந்த ஊற்றோட தண்ணி வெறுமையா இருக்கு. அது எவ்வளவுதான் தண்ணி அங்க தேங்கினாலும் அது ஓட முடியல. அந்த தண்ணி அங்கேயே நிக்குது. ஓடுனாதான் ரிவைவல், ஓடுனாதான் எழுப்பு, ஓடுனாதான் அசைவு, ஓடுனாதான் பெரிய காரியம். ஆனா அந்த புதிய காரியத்துக்கு ஒரு தடைக்கற்களாய் அங்க சில காரியங்கள் அப்படியே தடையாய் நிற்கும். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தெளிவாய் கேட்கிறவர்களாய் மூலமாகும், இரண்டாவது புதிய சிந்தனைகளை உருவாக்குறவர்களாய் மாறும். இப்ப இந்த புதிய சிந்தனை எப்படி வரும், தெளிவா கேட்டாதான் புதிய சிந்தனை வரும். இந்த கேட்கறது ரொம்ப முக்கியம். திடீர்னு இந்த சகோதரியை பத்தி நான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டேன், உங்க மைண்ட்ல எப்படி ஓடும், நான் நம்புறேன், அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எங்கிருந்து வருது, கேட்கறது வருது. அதோட ஒரு வாரம் என்ன ஆயிடுவீங்க, அவ்வளவுதான். சபைக்குள்ள வந்தோடனே என்ன பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும், ஆவியானவர் வருவாரு,
முத இம்பார்ட்டனே இது. தெளிவா கேட்கணும். நீங்க தப்பா கேட்கறதுனாலதான் தப்பான வேலையை செய்யும். சரியா கேட்டா இந்த மைண்ட் சரியா வேலை செய்யும். ஆவியானவர் அதான் கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது தெளிவா கேட்க கற்றுக்கொண்டோம்னா அந்த இடத்துல மாற்றுதல் வரும். இது ரொம்ப முக்கியம் இல்ல. யார் எங்க யார் பத்தி பேசினாலும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கவே. பாஸ்டர் சரியே இல்லைங்க, அப்படியே பாஸ்டர் சரியே இல்லை, சரியே இல்லாட்டியும் கர்த்தர் பார்த்துக்குவான்னு நீங்க அடைச்சிட்டு போயிருங்க. நீங்க உட்காந்து ஆமாடா இந்த வர்ஷிப் பண்ண பத்தி அந்த பையன் ஏன் கேட்க, உன் ஆசீர்வாதம் அதுல இருந்து கடந்து போக மறந்து போகாதீங்க. ஒருத்தர் அங்க வந்து உங்ககிட்ட யார பத்தி சொன்னாலும் என்ன பண்ணுங்க, முதலாவது அடைச்சிட்டு எனக்கு அவருக்குரியதை கத்த பார்த்துக் கொள்வார், அவங்களுடையதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்காக நான் போறேன். என்னைக்கு அப்படி கிளியரேட்டா கேட்கிறவர்கள் மாற ஆரம்பிக்கிறோமோ ஆண்டவர் புதிய துவக்கத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். சில பேர் சபைக்குள்ள இருந்துட்டே என்ன பண்ணுவோம் தெரியுமா, கரையான பார்த்துக்கீங்களா தெரியுமா, கரையா உள்ளுக்குள்ளேயே இருக்கும், நிறைய வேலை செய்யும், அது அறையிறது எப்பயுமே தெரியாது. பார்க்க பில்டிங் சூப்பரா இருக்கு, வார்த்தை ஒழுங்கமா பேசாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஏந்திரிக்கவும் கூடாது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது பேசவும் கூடாது. ஏன்னா ஆவியானவர் பேசுகிறார். எப்படி ஒரு தலைவத்துவத்துல ஒரு ஜோஸ் இங்க வந்துட்டாருன்னா இங்க யாரும் நீங்க போய் உட்கார முடியாது, ஒரு டிசிப்ளின் இருக்கு. அவர் வந்து போற வரைக்கும் நீங்க ஏந்திரிக்கவும் கூடாது, அவர் வந்து போற வரைக்கும் ஒருத்தர் பேசவும் கூடாது. சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவருக்கு அவ்வளவு மரியாதைனா பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற நமக்கு அதற்கு மேல மரியாதை வேணும். ஆவியானவர் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தையா ஆவியானவர் பேசிட்டு இருக்க, நீங்க பேசுற நேரத்துல அந்த வார்த்தை நீங்க கேட்காம போயிட்டீங்கன்னா அது நகர்ந்து போயிடும். மன்னித்துக் கொள்ளுங்கம்மா, என் சபையின் பிள்ளைகளா நினைச்சு நான் சொல்றேன், என் சபையில நான் இப்படிதான் கண்டிப்பா தான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன். இதான் என்னுடைய நேச்சர். எனக்கு பட்டன் போட்டு பேச தெரியாது, சும்மா ஆசீர்வாதம் 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 சொல்ல தெரியாது, ஆசீர்வாதம் எப்படி வரும் சொல்ல தெரியும், எங்க மாத்தினா ஆசீர்வாதம் வரும்னு சொல்ல தெரியும். மாற்றுதல் இல்லாமல் ஆசீர்வாதம். ஏன்னா ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு, ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், அதை நிறைவேறணும்னு நினைக்கிறார். இப்ப கரையை உள்ளுக்கே அறிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த பில்டிங் பார்க்க அழகா இருக்குல்ல, தெரியாது. ஆனா உள்ளுக்கு ப்ராசஸ் ஓடிட்டே கொஞ்சம் 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 அது நாட்கள் எடுக்கும், வருஷங்கள் எடுக்கும். ஒரு நேரம் போய் கை வைக்கும் போது என்ன ஆயிடும், நிறைய பேர் அப்படிதான் கொஞ்சம் 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 அரைஞ்சு 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 என்ன பண்ணுவோம், நம்மளும் மாற மாட்டோம், வளர வேண்டிய இடத்துல வளரவும் என்ன பண்ண மாட்டோம், இந்த மாதிரி தேவையில்லைன்னு சொல்றாரு ஆவியானவர். இப்படி ஏதாவது சுவாபங்கள் எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்குமால இன்றைக்கே ஆலயத்தை விட்டு போறதுக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தோடு மாற்றிக்கொள்வோம். எதையுமே நம்மளால மாற்ற முடியாது, ஆவியானவர் மாற்ற முடியாது. ஆண்டவர் கல்யாண விரும்பல, ஆவியானவர் செயல்படுத்துகிறதை விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவர் இந்த காலத்தில் ஒரு பெரிய மாற்றுதலை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறார். சரிங்கல்ல, இந்த ஆலயம் மட்டுமல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு புதிய பிரேக்த்ரூவை கொண்டு வரணும் விரும்புகிறார். அப்பனா சில கசப்பான காரியங்களை நீங்க எடுத்து போடாமல் ஆவியானவர் ரிவைவலை கொண்டு வர முடியாது. ஒருத்தருக்குள்ள மனக்கசப்பு இருக்கும், ஆனால் அந்த மனக்கசப்பின் வேறுகளை என்ன பண்ணுங்க, முதற்படிக்க கொடுங்க. நீங்க புடுங்காத வரைக்கும் நீங்க எவ்வளவு ஜெபித்தாலோ, நீங்க எவ்வளவு மன்றாடினாலும், நீங்க எவ்வளவு முட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு என்ன வராது, பதில்.
வார்த்தை வார்த்தையா நிற்கும். நீங்க எதிர்பார்க்கிறதை பார்க்க முடியாது. இப்ப காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனா ஆண்டவர் போய் அந்த பகுதியை சொல்றாரு, நீ போய் வாய்க்கால வெட்டுறது ரொம்ப கடினமான வேலை. வாய்க்கால் வெட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸியில. இப்பெல்லாம் மிஷின் இருக்கு. அந்த காலத்துல எந்த மிஷினோ எந்த டெக்னாலஜியோ எந்த காரியமும் கிடையாது. கைதான் வாய்க்கால். அதுவும் அது ஒரு பாலை வரும் அப்படின்னா இப்ப அடிக்கிற வெயில் தலைய பிச்சைக்கிற மாதிரி இருக்கு. நல்ல கற்பனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட வெயில்ல பாலை மரத்துல ஒண்ணுமே கிடையாத ஒரு பகுதியில ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் வாய்க்கால விட்டு. எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் என்னென்னமோ டெக்னாலஜி இருக்கு. அப்பெல்லாம் கணக்கா அதை வரைஞ்சி அதை கொத்தி அத்தனை பேரும் கணக்கா கொத்தி ஆழத்தின் வழியை திறந்து அது போடும். ப்ராசஸ் நிறைய. ஆனா ஒருத்தரும் போலீஸ் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு லிசன் பண்ணிட்டு அவங்க கிளியரா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் ஒரு பகுதியை மாறுனா நம்ம என்ன பண்ணோம்? இந்த பகுதி வேண்டாம் ஆண்டவர் சொல்லிட்டு அந்த பகுதி வேண்டாம். இந்த நபர் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த நபர் வேண்டாம். அப்ப எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு டிசிப்ளின் வச்சிருக்காங்க. அப்ப கர்த்தருடைய வீட்டுக்கு மட்டும் டிசிப்ளின் இல்லையா? எப்படி வேணாலும் இருக்கலாமா? எப்படி வேணாலும் டைம் கொடுத்துடலாமா? எப்படி வேணாலும் செய்யலாமா? நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாமா? டிசிப்ளின் வேணும்ல. வேலை இடத்துக்கு போனா ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல. தம்பி வேலை செய்றீங்களா? படிக்கிறீங்களா? படிக்கும் போது கூட ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல. எனி டைம் போகலாமா? எத்தனை மணிக்குள்ள உங்க இதுக்கு போகணும்? 8 மணிக்குள்ள. சும்மா ஒரு 9 மணிக்கு போனா எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவாங்க? நீ பெருசா ஒவ்வொரு நாளும் அப்படி போங்கல. நீங்க அதுக்கு தகுதியே கிடையாது. அன்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. ஒர்க் பண்ற இடத்துலயும் அப்படிதானே. 3 நாள் இல்ல ஒரு வாரம், கண்டினியூஸா ஒரு வாரம் ஒரு மாசம் போய் பாருங்க. அடுத்தது உங்களுக்கு அந்த வேலை இருக்கும் இருக்காதுல்ல. ஏன்? புதிய காரியத்தை செய்யணும்னா ஒரு டிசிப்ளின் வரணும். நீங்க சரியா கேட்டாதான் இங்க சரியான டிசிப்ளின் வரும். நீங்க சரியாவே போலன்னா டிசிப்ளின் வராது. ஓகே ரைட், ப்ராப்ளம் நம்ம பாஸ்டர் தானே, நம்ம சபை தானே, எப்படி வேணாலும் போகும். நீ வாய்க்கால் வெட்டணும்னா வெட்டிதான் ஆகும். ஆண்டவர் இப்படி சொல்லிட்டானா அது நீ செஞ்சுதான் ஆகும். அதுக்கு நோ எக்ஸ்கியூஸ். ஆண்டவர் பரவாயில்லப்பா, தசமாக கொடுத்தானா ஆண்டவர் மன்னிச்சுவார். ஆண்டவருக்கே நிறைய பேர் ரைஸ் கொடுத்தே கிளியர் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்த உரிமை. இது கர்த்தர் உங்ககிட்ட விரும்புற நல்ல குணம். ஏன்னா அப்பா நேரம் மட்டும்தான் தன் பிள்ளைய அழகா கொண்டு வரணும்னு நினைப்பாரு. அப்பாவா இல்லைன்னா செய்ய முடியுமா? முடியாதுல்ல. ஒரு அப்பாவா இருக்கிறவங்க தன் பிள்ளை பெஸ்டா வரணும்னு நினைப்பாங்க. நினைப்பீங்களா? 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 உங்க மகன் ரொம்ப பெஸ்டா வரணும்னு நினைப்பீங்களா? சூப்பரா வரணும்னு நினைப்பீங்களா? ஏன்? பாசத்தோட ஆண்டவர் விரும்புகிறாரு. என் பிள்ளை என் முன்னுக்கு வரும்போது பெஸ்டா நான் எதை கொடுத்தாலும் என் பிள்ளை செய்யறதுக்கு ரெடியா? புதிய காரியம் சபைக்குள்ள ஆண்டவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்பது அவர் என்ன சொல்றாரு? நான் புதியதை செய்யணும், ஆனா சில இதெல்லாம் வெட்டணும், சில பேருகளெல்லாம் வெட்டணும், சில விஷயங்கள் எல்லாம் நான் கட் பண்ணாம புதியது துவங்க முடியாது. புதிய ரிவைவல் வராது. ஒரு புதிய அசைவு கர்த்தர் கொண்டு வரணும் விரும்புகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது நாளைக்கு தோன்றும் சொல்லல, நாளாட்டுக்கு தோன்றும் சொல்லல. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது இன்றைக்கு வார்த்தை கிளியர் சொல்லுங்க.
அது இன்றைக்கு அதை நான் செய்யணும்னு விரும்புறேன். அதனால உங்க வாய்க்கால போய் விட்டுங்க. இதுதான் வாட்டர் கிளியர். எந்த சுவாபம் உங்களுக்குள்ள இன்னமும் சுற்றி இருக்கிறது? யார் கை தூக்க வேண்டாம். உங்க இறுதியத்தை பார்த்து கேளுங்க, எதிரப்பா நான் மாறணும், எதுப்பா என்னை விட்டு போகணும், எந்த சிந்தனைக்குள்ள நான் மாற்றுதல் வரணும். நீங்க கேட்கும் போது ஆவியானவர் இந்த சிந்தனைக்குள்ள அந்த வெளிப்பாடை கொண்டு வருவார். இந்த ஆராதனை முடிந்து போவதற்குள்ளாக ஆவியானவர் சில விஷயங்களை இந்த இடத்துல மாற்றணும்னு விரும்புகிறார். இந்த ஆயத்தத்தோட இருந்தா அந்த மாற்றுதல் ஆண்டவர் செய்ய இப்ப தேங்கி இருக்கு இந்த இடத்துல. நல்லா ஓட வேண்டிய தண்ணி ஒரு கல்லு நிமித்தமா இந்த ஆலயத்துல தேங்கி இருக்கு. ஒரு 3-4 பேர் நிமித்தமா அந்த தண்ணி செயல்பட முடியாம நின்றுட்டு இருக்கு. ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த காரியத்தை ரிமூவ் பண்ணும்போது, சில டிசிப்ளினை இந்த இடத்துல கொண்டு வரும்போது ஒரு புதிய நீரூற்று ஓடுகிறது. ஆவியானவர் சொல்லும்போது நம்ம கீழ்ப்பை எவ்வளவு பெரிய தலைவத்துவத்தில் இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு பெரிய பெஸ்டான ஆட்களா இருந்தாலும் சரி, நம்ம இந்த சிந்தனை புதுப்பிக்குமானா ஆட்டோமேட்டிக்கா 3வது அவன் கீழ்ப்படி ஆரம்பிச்சிடும். எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் சரி, கண்ணாடி அந்த கீழ்ப்படி. இப்ப தெளிவா கேட்கும் போது இந்த சிந்தனை புதுசா மாறும் போது இந்த இருதயத்துக்கு ஒரு கீழ்ப்படிதலின் காரியம் அங்க வருகிறது. அந்த கீழ்ப்படிதல் வரும் போதே ஆட்டோமேட்டிக்கா அவன் என்னத்தமா செய்வான்? கர்த்தர் சொல்றதா சரியா, இது வேண்டாம்னா அது வேண்டாம், இதை முடியாதுன்னா இது முடியாது, இது இப்படின்னா இது இப்படி. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவனே கீழ்ப்படிய முதல் ஆண்டவர் அந்த குறித்த டைம் வரும்போது அவனுடைய உயர்வை கர்த்தர் கொண்டு வருகிறதை யாருனாலையும் நிறுத்த முடியாது. நிறைய நேரத்துல இந்த கேட்டகரிக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு கஷ்டப்படணும். சில பேர் கேட்கிறவங்களா இருப்பாங்க, கீழ்ப்படிய முடியாது. சில பேர் கீழ்ப்படியறதுக்கு இருப்பாங்க, கேட்க முடியாது. சில பேர் கீழ்ப்படிவாங்க, கேட்பாங்க. இந்த சிந்தனையில என்ன பண்ணாது? மாற்றம் வராது. அப்ப அந்த பழையதையே சுத்தி 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 அதே இடத்துல வச்சுட்டே நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி பார்த்தா ஒரு 3 மாசம் ஓகேவா இருக்கும், 4 மாசம் சுத்த ஆரம்பிச்சு. அங்கிட்டு திருப்பி போவோம், திருப்பி கஷ்டப்படுவோம், திருப்பி கொத்துவோம், எல்லாம் பண்ணுவோம், திருப்பி ரிப்பீட் பேக். ஏன்னா ஆவியானவர் சொல்ற அந்த கண்ணு ரிமூவ் ஆகல. அது நிமித்தமா அந்த நீரூற்று போக முடியல. பிரயாசம் போது பலன் செயலை பார்க்க முடியாது, ஆனா ரிவைவல காணும். பெரிய காரியம் நடக்குது, ஆனா அந்த இடத்துல எழுப்புதலை பார்க்க முடியல. ஏன்னா அந்த பழமையான சிந்தனை அங்க. இப்ப ஆண்டவர் புதுசு செய்யணும்னா இந்த சிந்தனை மாறணும். எத்தனை பேர் இங்க தோசை செய்வீங்க? பலனை தம்பி செய்வீங்க பாஸ். சூப்பர். தோசைக்கு மாவு எப்படி அரைப்போம்? ஊற வச்சு அரைப்போம். இதே பழைய மாவு கொஞ்சம் ஊத்தி அரைச்சிங்கன்னா அந்த மாவு என்னவாயிரும்? என்ன ஆயிடுச்சு? புளிச்சிரும். புளிச்ச மாவு பாய்க்க முடியுமா? முடியாதுல்ல. எவ்வளவுதான் ஃப்ரெஷ்னஸா அரைச்சாலும் பழைய மாவு கலக்கவே கூடாது. கலந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த மாவு ரொம்ப நேரம் பாய்க்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அது குப்பைக்கு போக வேண்டியதாய் மாறிடும். சாதாரண மெத்தட்டே அப்படி இருக்குமானா பரிசுத்த ஆவியானவர் அவர் உருவாக்கின தன் பிள்ளையின் தரிசனத்தை, அவர் வைத்திருக்கிற அந்த அழைப்புதல்ல, அந்த புதிய துவக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில செய்வதற்கு ஆண்டவர் பிரயாசப்பட்டு இருக்கும் போது நம்ம ரிப்பீட் பேக் ரிப்பீட் பேக் ரிப்பீட் பேக் பழையனையே போய் தொட்டிருந்தா எப்படி புதியதை பார்க்க முடியும்? வயசாகலாம், காலம் போலாம், அப்படியே போயிட்டே போயிடலாம். நினைச்ச என்னைக்கு போக முடியுமா? உலகத்தையே சம்பாதித்தார்கள்.
ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் சமூகத்துல நீங்களும் நான் போய் நின்றேயா அப்ப என்ன செய்வோம் சொல்லியா சொல்ல முடியாது. வெறுமையா போய் நிக்க முடியுமா? அவர்தான் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. நான் புதிய காரியம் செய்ய டைம், இந்த டைம் நான் புதிய சீசனை உருவாக்குற டைம். ஆனா இப்ப அந்த சீசனை செய்ய முடியாம ஆண்டவரே அப்படின்னு அங்கதான் எல்லாமே ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எப்படி அந்த பாதை திறக்கலையே? பாதை திறக்காம போக முடியுமா? என்னம்மா பேரு உங்க? நான் வேலை செய்றீங்களா? நிறைய ஆசை உள்ள, நிறைய ஆசை இருக்கு. விடக்கூடிய ஆண்டுகிட்ட ஒரு காரியத்தை கேட்டுட்டு இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்லணும்? எஸ்ன்னு சொல்லணுமா, நோன்னு சொல்லணும்? அது உன்னுடைய ஆசை. ஆனா ஆண்டவருடைய ஆசை உனக்கு மேலானது உன்னை வச்சிருக்க. ஆனா நீ அதை குடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். செய்யுங்க 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 செய்யுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு மேலானதை நான் வச்சிருக்கேன். நீ ரெடியா அதை விடுவியானா ஆண்டவர் மேலானதை கொண்டு வருவாங்க. இப்படி கை வச்சிருக்கிறது ரொம்ப ப்ராப்ளம். உனக்கு தெரியுது, ஆனா உன்னால ரிமூவ் பண்ணி கமெண்ட் பண்ண முடியல. ஆண்டவர் சொல்றாரு நீ தெளிவா கேட்டீங்கன்னா அவர் புதிய காரியத்தை அவர் கையில இருக்கிறது புதுசு, உன் கையில இருக்கிறது புளிச்சது. அது உனக்கு தெரியும். தெரிஞ்சு நீ எனக்கு கொடுங்க 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 கேட்டது ரொம்ப அடம் பிடிச்சா கொடுத்துருக்க. அப்புறம் ஆவியானவர் அதற்கு முன்பாக தான் நம்ம இடத்துல என்ன பண்றாரு? ஒரு புதிய செய்வதற்காக அழைத்து அவரோட பேசுறாரு. தெளிவா பேசிட்டு இருக்காரு. அப்பா சொல்லுவாரு. ஆனா தீர்மானத்தை எடுக்கிறது நல்ல அழைப்புகள் இருக்கும். நல்ல அழைப்புகள் இருக்கிறதுனாலதான் சத்துருவானவன் அதை மறைக்க நினைக்கணும். ஆவியார் சொல்றாரு இது கிளியரா கேட்டு நீ யோசிக்க நிமிடத்தை தான் ஆவியார் தெரியும். இப்ப இங்க யோசிக்க முடியாம என்ன பண்ணுமா? பிளாக் பண்ணுமா? அதை தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா ஆண்டவர் புதிய விஷயம். அது யாரும் அழைக்க முடியுமா? ஆண்டவர் தேவதை யாராவது அழைக்க முடியுமா? முடியவே முடியாது. நீ ஒரு விஷயத்தோட தான் இந்த ஆலயத்துக்குள்ளே நீ காலையில் வச்சு வந்திருக்க. ஆண்டவர் சொல்ற இந்த இடத்தை விட்டு போவதுக்கு முன்பே தீர்மானம் பண்ணிட்டு அவர் மெயினானத நன்மையானதை உனக்கு வைத்தது. ஏன்னா அவர் வைச்சதை யாருமே என்ன பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ண முடியாது. அவரு சூப்பரானது. இப்ப புதிய காரியம் நடக்கணும்னா சில விஷயங்கள் அப்படியே வெளியே போகணும். சில கசப்புகள் போகணும், சில வெறுப்புகள் போகணும், சில ஆத்திரங்கள் போகணும். நம்மளை விட்டு கடந்து போயே ஆகணும். நல்ல ஆசீர்வாதம் வரணும்னா ஆண்டவர் விரும்புகிற சில விஷயங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? 10 பேர் இருந்தாலும் முட்டா, 1,00,000 பேர் இல்லாட்டியும் 10 இருந்தாலும் 10 எப்படியா போனோம்? புதிய ரிவைவலோட போ. அவர் புதிய காரியத்தை செய்வன்னு சொல்லிட்டாரு, அவர் செய்வார். அவர் செய்யற வரைக்கும் நான் போகிறேன். எத்தனை பேர் அந்த வைராக்கியத்துக்குள் வருவதற்கு ரெடியா இருக்கீங்க? உங்க சபையில ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க ரெடியா இருக்கீங்களா? இந்த சபையில பெரிய அசைவை பார்க்க ரெடியா இருக்கீங்களா? இந்த ஆலயத்தில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய ரெடியா இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றது அவங்க தனிப்பட்ட இருக்கிற வாய்க்கால்களை வெட்ட ஆரம்பிங்க. அதை கிளிய வெட்ட ஆரம்பிங்க. அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் பரவாயில்ல, அது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அது ரொம்ப உங்களுக்குள்ள அது ரொம்ப வேதனையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் சொல்லுறாங்க நீ வெட்டு. வெட்டும் பொழுது காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனா அந்த வாய்க்கால் எப்படி இருக்குமா? சடனாய் நிரம்பி இருக்கிறது பார்க்க முடியுது. அது கண்ணை மூடி சிமெண்ட் திறக்கத்துக்குள்ள அந்த சூப்பர் நேச்சுரல் அந்த ஆலயத்தையே மூடி இருக்கிறதை பார்க்க முடியுது. ஆவியானவர் நம்மளை உணர்த்துறாங்க, இதுவோ ஒரு காரியம் நம்ம நிமித்தமாய் அந்த புதிய காரியம் துவங்கப்பட முடியாமல்
எதுவா இருக்கட்டும், இந்த இரவுல நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது இந்த சிந்தனைக்குள் அது புதியதை தோன்ற செய்வார். அதை ஆண்டவர் உணர்ச்சி அது எதுவா இருந்தாலும் ஆவியானவர் உணர்த்துவார். ஏன்னா அவனால் முடியாது. அந்த 10 பாயிண்ட் வரணும்னா இப்ப இவங்க என்ன ஆகணும்? மாறணும். இப்ப இதுல புதுசா மாறும் போது ஒரு கீழ்ப்படிதல் நமக்குள்ள வரணும். இந்த 3வது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே பாஸ்டர், நான் கேட்கிறேன் பாஸ்டர், சிந்தனையை புதுசா மாத்தி வச்சுக்கிறேன் பாஸ்டர், ஆனா கீழ்ப்படிய சொன்னீங்கன்னா முடியுமா? முடியுமா? தம்பி நீங்க தாமசியா முடியுமா? என்னப்பா பேரு? பயப்படாதப்பா, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். யூதா, ஜூடா, எவ்வளவு நல்ல பேரு, எவ்வளவு சூப்பரான பேரு. ஜூடா சிங்கம்ல, சிங்கமா இல்லையா? என்னப்பா சிங்கமா சொன்னா இப்படி தானியா இந்த பேரு பாக்குற? ஃபயரா மாறணும். இப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு எல்லாவற்றுக்கும் என்ன வேணும்? ஒரு டிசிப்ளின் வேணும். இப்ப நம்ம லைஃப்ல இந்த டிசிப்ளின் வர ஆரம்பிக்கும் போது, இப்போ வேலை இடத்துலயே அவ்வளவு டிசிப்ளின் தான், கர்த்தருடைய வீட்டுல எவ்வளவு டிசிப்ளின். அது ஆராதனை நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அது இசைக்கருவிகள் வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான. நீங்க குப்பையை வீசுறவங்களா இருந்தாலும் சரி, நாற்காலி அடுக்கி வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு டிசிப்ளின். ஏன்னா அது பரிசுத்த ஆவியான செயல்படுகிற. இப்ப உலகத்துல இருக்கிறவங்களே அவங்களுடைய வேலைக்கு அவ்வளவு டிசிப்ளின். உலகத்துல இருக்கிற அவங்க ஒரு கான்செர்ட் செஞ்சா கூட அதுக்கு அவ்வளவு ப்ரிப்பரேஷன், அவ்வளவு பாட்டு, அது சரி பாட்டு, அது ஒழுங்கிக்க பண்ணி. ஏன்னா ஒரு பெஸ்டானதை வரவங்களுக்கு நாம் செய்கிறது எங்களுக்காக இல்லை, நாம் ஆராதிக்கிற அப்பாக்காக. நான் அப்பாவுக்கு போய் கொடுக்கும் போது என் அப்பாவுக்கு பெஸ்டா கொடுக்கணும், சும்மா கொடுக்கணும். நான் போய் நிற்கும் போது என் அப்பா அந்த துதியை பார்க்கும் போதே அவர் சந்தோஷமா கடந்து வந்தேன். என் அப்பாவுக்கு செய்கிறேன், என் அப்பாவுக்கு செய்கிற எதையும் நான் சும்மா செய்வேன். எப்ப அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வருகிறதோ ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் செயல்படுகிறது வித்தியாசமா தோன்றும். நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா, நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுனால பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அதுதான் என்ன ஆகுது, பெரிய தடை கற்களாய் மாறுகிறது. நீங்க என்னைக்கு என் அப்பாவுடைய வீடு, நான் இந்த டைம்குள்ள எங்க அப்பாவுடைய வேலைக்கு நான் போயிடணும், இந்த டைம்குள்ள நான் போய் நின்றுடணும், இந்த டைம்குள்ள என் அப்பாவுடைய வேலையை நான் செய்யணும், நீங்க உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தோடு வர்றீங்க பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா சூப்பர் நேச்சுரல் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவரே உங்களை வர சொல்லுவார், நீ மனதுக்கு ஏற்றவர், நீ மனதுக்கு ஏற்றவர், உன்னுடைய வேலை எனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொண்டு வருது. ஆண்டவர் சொல்லுவார் சொல்லுவார், ஆண்டவர் சொல்லணுங்க. அவர் நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எத்தனையோ காரியத்தை ஆபிரகாம் கீழ்ப்படிந்து நடந்து வந்தாராம், எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காத ஆண்டவர் 22ஆம் அதிகாரத்தை வரும் பொழுது தன் சொந்த மகனை பலி கொடுக்க ஆண்டவர் சொல்லுவார். ரொம்ப கிரிட்டிக்கலான டைம், கிரிட்டிக்கலான நேரம். 25 வருஷத்துக்கு பிறகு வாக்குத்தத்தத்தை கிடைத்து, வாக்குத்தத்த குழந்தை வந்த பிறகு, இப்ப கர்த்தர் அவனை பிரிவன ஆன பிறகு ஆண்டவர் பலி கொடுக்க சொல்லும் போது ஒரு தகப்பனுடைய இருதயம் அந்த நேரத்துல இப்படியா இருக்கும். ஆனா ஒரு மறுவார்த்தை அவர் பேசுவார். ஆண்டவர் சொன்ன உடனே கேட்டவரு அப்படியே அவர் சிந்தனையில வச்சுட்டு போறார். வேலைக்காரனோட போகிறார். நீங்க வாசிக்க வேணா, நான் அப்படியே சொல்லிடுறேன். வேலைக்காரனோட போகிறார். அங்க பார்க்கும் போது வேலைக்காரன் சொல்லிட்டு போறாரு, நானும் என் பையனும் பள்ளி கொடுத்துட்டு வரோம், நீங்க இங்க இருங்க, போயிட்டு வரும். பையனும் அவரும் கடந்து போறாரு. பையன் கேட்கிறாரு, எல்லாம் இருக்கு, பலி கொடுக்கறதுக்கு பலி ஆகிங்க. அதற்கும் அவர் சொல்றாரு, கட்ட அந்த பலியின் காரியத்தை பார்த்து கொடுப்பார்.
லேசான காரியம் நாங்க. அது வரைக்கும் இருதயம் நடுங்கல, பயப்படல, அவருக்குள்ள இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்தல. அவர் இந்த 2 இடத்துல கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் கர்த்தர் இப்ப கர்த்தர் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு பேக் பண்ணியிருந்தா அந்த ரிவைவல் பேக் பண்ணல. வலி வச்சு கத்தி எடுத்து அவனுடைய பிள்ளை அந்த மேல வரைக்கும் போற வரைக்கும் கர்த்தர் ஒண்ணுமே பேசல. கத்தி எப்ப கழுத்துக்கு வந்ததோ செகண்ட் ஆண்டவர் சொன்னாரு, அவருக்காமே அவனை வழி கொடுக்குற ஆடு பக்கத்துல இருக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னார் அவருக்காமே பார்த்து, நான் இப்ப நம்புறேன் நீ என் மனசுக்கு ஏற்றவன்னு, எனக்கு பயந்தவன்னு நான் இப்ப நம்புறேன். அது வரைக்கும் ஆபிரகாம் எத்தனையோ வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சாரு, எத்தனையோ காரியத்தை செய்தாரு. அப்பெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் எப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் கூட அசராம அவர் சொன்னதை கிளியரா கேட்டு நடந்து அங்க போய் அப்படியே நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாங்க, நீ என் மனதுக்கு ஏற்றவன் தெரியுமா, உன் நேச மகன் என்று பாராம உன் பிள்ளையை நீ படி கொடுக்க துணிச்ச. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை, எவ்வளவு கஷ்டமான நிலை. சில வாய்க்கால வெட்டும் போது அவ்வளவுதாங்க வரும், கஷ்டம் வரும். சில சூழ்நிலைகள் கஷ்டமா இருக்கும். அற்புதத்தை செய்கிற ஆண்டவருக்கு அந்த வாய்க்கால வெட்டுறதுக்கு லேசான காரியம். அவர் காற்றுள்ள மழையுள்ள வாய்க்காலை நிரப்ப செய்வன்னு சொன்னார்னா அது வெட்டுறதுக்கு அவருக்கு லேசான காரியம். ஆனா அவர் செய்யல. நீங்க நானும் செய்யணும்னு நினைக்கிறேன். சில டெஸ்ட் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், அதுல நிற்கிறோமா விழுகிறோமா? இந்த புதிய துவக்கத்துக்குள்ள போவதுக்கு ரெடியா இல்ல இந்த புதிய துவக்கத்துல அப்படியே ஷெக்காயி விழுந்துரும்? இதுதான் டெஸ்ட். அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்தது. இப்படி நான் இப்ப நம்புறேன். நான் யோசிச்சேன்ப்பா, இப்ப இந்த முதல்ல பார்க்கும்போது எத்தனையோ கீழ்படிஞ்சு வர அப்பெல்லாம் சொல்லல. நான் இப்ப நம்புறேன். ஆண்டவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், ஆண்டவர் கொடுக்கணும். உங்களையும் என்னைய பார்த்து நான் இப்ப நம்புறேன். நான் எவ்வளவு உனக்கு சொன்னாலும் நீ அதுக்கு கீழ்படுகிற பத்தியா, அதுக்கு செவி கொடுக்கிற பத்தியா, அதை மாத்திக்கணும்னு நினைக்கிற பத்தியா, அதை பிடுங்கணும்னு நினைக்கிற பத்தியா, என்ன காட்டிலும் உனக்கு வேற ஏதோ பெருசு இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ற பத்தியா. நான் இப்ப நம்புறேன் நீ என் மனதுக்கு ஏற்றவன், நீ என் மனதுக்கு ஏற்றவன். நான் இப்ப நம்புறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறோன்னு. நான் இப்ப நம்புறேன் ஆண்டவர் அதுக்கப்புறம் சொல்லுவேன், நான் இப்ப நம்புறேன் உன் வாழ்க்கையில பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வருவேன். செயலாக்கப்படுகிறது. அந்த கொண்டு போன மனிதர் ஆபிரகாம் எப்படி இருந்ததோ அதை யோசிக்கவே முடியாது. நேசிக்கிற உங்க பிள்ளைய கேட்ட கொடுப்பீங்க? இப்ப சொல்லுவான், நான் கொடுத்துருவேன். உண்மையான சிச்சுவேஷன்ல உங்க கையால உங்க பிள்ளைய வெட்டணும். பிசிக்கலா பேசும், பிரிச்சுவலா வேண்டாம், பிராக்டிக்கலா பேசும். உங்க கையில கத்தியை கொடுத்துட்டு இவ்வளவு நாள் சண்டை கொடுத்து பாசம் கொடுத்து எல்லாத்தையும் கொட்டி உள்ள பாசமே உள்ள வச்சாச்சு. இப்ப ஆண்டவர் குடுத்துட்டாரு, வெட்டியே ஆகணும். எப்படி வெட்டுவீங்க? வெட்ட முடியுமா? அது யாரா இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, வெட்டவே முடியாது. வெட்டீங்களா சிஸ்டர்? கொஞ்சம் கூட வருது, கோபத்துல பேசுவோம், நீ இருக்கிறியா போன்னு சொல்லுவோம். ஆனா உங்க கையில ஆண்டவர் உண்மையாவே குடிச்சுட்டா முடியாது இல்ல. ஆனா ஆபிரகாம் அந்த சூழ்நிலையில ஒரு வார்த்தை மீறி கர்த்தரை பேசுறார். அப்படின்னா அந்த மனுஷன் மாதிரி ஒரு சூப்பரான பர்சனை நான் போன வாரத்தில் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆவியானவர் எப்படி இருப்பாங்க சொந்த பிள்ளைய. ஏன் தெரியுமா? அவருக்கு கிளியரான வாய்ஸ் இருந்தது.
ஆண்டவரே ஆபிரகாமை முதல் கூப்பிட்ட உடனே அவருக்கு கிளியரா விளக்க ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் சொல்லுவாரு, அதனாலதான் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்பதை 2 வாட்டி சொல்லிட்டு போறாரு. அதனாலதான் கர்த்தர் பார்த்து கொண்டார். அதுக்குதான் அந்த இடத்துல அவர் பேர் வைத்தார், யெகோவா ஈரே, நீர் எல்லாம். இப்ப நமக்கு நடக்கிற சில சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன ஆயிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம், பயப்படுறோம். யாரோ ஒருத்தர் நமக்கு கிடைப்பாங்களா, அவங்க கிட்ட நம்ம இருதயத்துல இருக்கிறத மூற்றுவோம், இல்ல அவங்க கிட்ட சொல்லுவோம். நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் தேவையே கிடையாது. 4 பேர் 4 விதமா பேசினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசும், பேசியே ஆகணும். எப்படி சொல்றீங்க? 4 பேர் உன்னை 4 விதமா பேசினாலும் நீ அசராமல் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற பொருளுக்குள்ள ஓடுவதற்கு நீ ரெடியா ஆவியானா, அந்த அழைப்புதல் சரியா போகுமானா, நீ எதற்குமே அசைய தேவையே கிடையாது. யாரும் நமக்கு ஆறுதல் கொடுக்கவும் தேவையே கிடையாது. யாரும் பக்கத்துல தட்டவும் தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க ஆண்டவர் யார், உங்களை அழைத்தவர் யார், உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் யார், உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்லுங்க. எனக்கு கிளியரா விளங்குத. இதுதான் ரொம்ப முக்கியம். இது கிளியர் ஆயிடுச்சுன்னா இந்த சிந்தனைல என்னதான் வந்தாலும் இவங்க இப்படி பேசிட்டாங்களா, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, எது வராது ஆண்டவரே இப்படி சொல்லிட்டாங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்துக்கோங்க, இது என்னுடைய வேலை இல்லப்பா, நீங்க பாத்துக்கோங்க. நீங்க எது வச்சுக்கீங்களோ நான் அதை போய்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் சொல்லுவார், அடுத்தது நீங்க போமா. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? வாக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, கீழ்படிய ஆரம்பிச்சிருவீங்க. சரியா கேட்குறீங்க? சரியா புதுசா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப கீழ்படிதெல்லாம் வந்துருச்சு, அதை நீங்க செயலாக்கப்படுத்துறீங்க. பக்கத்துல எது நடந்தாலும் தேவை. இப்ப புதிய காரியத்தின் வாசலை இப்ப இது திறக்க முடியாத இருக்கிறதுக்கு இந்த கல்லு தான் கிடையாது. என்ன சொல்ற, அந்த கல்லை ரிமூவ் பண்ணிருங்களேன். அது உங்க சிந்தனையா இருக்கலாம், உங்க இருதயத்தில் இருக்கிற காரியமா இருக்கலாம், யாரோ நிமித்தமா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவமா இருக்கலாம், அது ஏதோ ஒரு சுவாபம் உங்களுடைய சுவாபமா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், அதை நீங்க அறிக்கையிடும் போது கர்த்தர் புதுசு செய்ய ஆரம்பிப்பார். அது சூப்பரா இருக்கும். கிரகிக்க முடியாததை கர்த்தர் செய்வார், யாருமே யோசிக்க முடியாததை கர்த்தர் செய்வார். அதை இந்த அதிகாரம் சொல்றது எஸ்ஐயா 43:19 நான் புதிய காரியத்தை செய்ய சொல்றதுக்கு முன்னுக்கு 18 சொல்லுது, முந்தினவைகளை யோசிக்காமல் பூர்ணமானதை சிந்திக்காமல் இதோ அவர் புதியதை செய்யணும். அப்படின்னா முடிஞ்சு போனதை யோசிக்காதீங்க. முடிஞ்சு போன விஷயத்த தேவையில்ல, அது உங்களுக்கு ஒரு தடை கட்டளமா, அது ரிமூவ் பண்ணுங்க. சிந்திக்காதீங்க. ஏன்னா அவங்க புதுசு செய்யற சொல்லிட்டாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஏமாத்திட்டாங்களா, பரவாயில்ல. இப்பயும் ஏமாத்துறாங்களா, பரவாயில்ல. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். என்னைக்கு கர்த்தர் பார்த்துக்குவார் சொல்லிட்டு இதை அணைச்சிட்டு இதை ஆண்டவர் சொல்றதை கிளியரா கேட்டுட்டு இந்த சிந்தனைகள் அதை ஏற்றாம புதியதை நோக்கும் போது அவருடைய செயலுக்கு கீழ்ப்படியும் போது அதிலே போயிட்டு இருப்போம். ஆனால் அவர் பேசுறவங்க என்ன பண்ணுவாங்க, வியந்து போகிறத அவர்கள் மனசு இல்லைன்னா அவருக்கு அவங்க விசுவாசத்தை தந்தையா மாறி இருக்கவே அவ்வளவு கல் இருந்துச்சு, அவ்வளவு சூழ்நிலை இருந்துச்சு, அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, அவ்வளவு காரியம் இருந்தும் விசுவாசத்தின் தந்தையா ஏன் மாற முடிஞ்சிச்சுன்னா சரியா கேட்கிறவங்க. ஒரு வீட்டுல சரியா கேட்கிறவங்களா நம்ம இருந்தா எவ்வளவுதான் புயல் விழுந்து அடிச்சாலும் அது என்ன பண்ணாது. நம்ம சரியா கேட்காதவனா யாரோ ஒருத்தர் இப்படி வந்து ஊத்துறத வீட்டுக்குள்ள பெரிய குடும்பமா யாரோ ஒருத்தர் இப்படி வந்து சொல்றதுனால அந்த வீட்டுல என்ன ஆகுது, பெரிய காற்று. ஆனா உண்மையா பார்த்தாங்க ஒண்ணுமே இதை உள்ளுக்கு போயிட்டாலே நிறைய விஷயம் யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு
மீதி இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். அப்ப நமக்கு தேவை என்ன தெரியுமா? யாராவது பத்தி யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாலும் கேட்கக்கூடாது. எங்கேயாவது யார் வந்து யாராவது பேசிட்டு இருந்தாலும் நீங்க உட்காரக்கூடாது. ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் பேசினாலும் கேட்கக்கூடாது. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, இந்த கோசிப் வார்த்தையை கேட்காது, உங்களுடைய தவறான காரியத்தை கேட்காதீங்க, கர்த்தர் சொல்றதை கேளுங்க. அந்த மாதிரியான காரியத்திலிருந்து வெளியே போகும்போது இந்த சிந்தனை எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷா புதுசாக இன்னைக்கு இது தப்பா கேட்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மைண்டு முடிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஒரு வெள்ளை தண்ணியில கொஞ்சம் நீங்க ஒரு சொட்டு கலர் ஊற்றலாம், அந்த தண்ணி என்ன ஆகும்? கலர் ஆகுமா? அது வெள்ளை தண்ணி தானே, அவ்வளவு வெள்ளை தண்ணி இருக்கு. ஒரு ஜெக் நிறைய வெள்ளை தண்ணி வச்சிருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு சொட்டுனால மாறிடுமா? மாறும்ல. எவ்வளவு நிறைய வெள்ளை தண்ணி வச்சிருந்தாலும் ஒரு சொட்டு அதுல ஊற்றப்பட்டா ஃபுல் தண்ணியே மாறிடும், பாய்சனா மாறிடும். அது எவ்வளவு பெரிய தண்ணியா இருந்தாலும் அது என்ன ஆயிரும்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தெளிவா கேளு, இத மட்டும் தெளிவா வச்சுக்கோ, தெளிவா வச்சுக்கோ. இது தெளிவா இருந்துச்சுன்னா இது தெளிவா இருக்கும், இது தெளிவா இருந்தா இதுவும் தெளிவா இருக்கும், இது தெளிவா இருந்தா கணக்கா நடப்பீங்க. அவ்வளவு ஈஸி. சூப்பர் நேச்சுரல் காரியத்தை ஈஸியா பார்ப்போம். எல்லாத்துக்குமே நமக்கு பிரச்சனை இதுதான். நிறைய நேரத்துல ஐயோ இவங்க எது சொல்றாங்க, ஐயோ அது சொல்றாங்க, எது வேணா சொல்லட்டோங்க, உங்க காதுக்கு வந்த உடனே ஆண்டவரே அதை எடுத்து போட்டுட்டோம். இல்ல உங்க காதுக்கு கேட்கவே கேட்காதீங்க, போயிருங்க. அதனாலதான் சங்கீதம் சொல்லி, துன்மார்க்கரின் ஆலோசனை நடவாமலும் பாவியின் வழி நிக்காமலும் பரியாசக்கான உட்கார இடத்துல உட்காராது. பரியாசம் எது நினைக்கணும்? ஆண்டவர் வந்து வெளியே இருக்கிறவனு தான் சொல்றாரு. இந்த வசனம் வெளியே இருக்கிறவனுக்கு தான், நமக்கெல்லாம் கிடையாது. நமக்கம்மா அப்பா இல்லையா? ரசிக்கப்படாத உட்காந்து சொல்றாரு, அவன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான், அவன் சிகரெட் அடிச்சுட்டு இருக்கான், அவன் பாவம் செஞ்சுட்டு இருக்கான், அவன் 2 பொண்டாட்டி வச்சு அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. நான் ஒரு பொண்டாட்டியோட உண்மையா வாழ்றேன், எனக்கு சொல்ல நான் அதெல்லாம் செய்யலடா, நான் உண்மையா இருக்கிறேன்னா அவனுக்கும் சொல்றாரு, முக்கியமா நமக்கு சொல்றாரு. இத என்ன பரியாசக்காரனோட பரியாசத்தோடு பேசிட்டே இருக்கோம் பத்தியா? கேட்காங்க. எனக்காக யாராவது வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 1:1. தமிழ் மட்டும் தமிழ் வைக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அவ்வளவு அழகா பரியாசம் பேசுறதோட உட்காராங்க. நல்லா படிக்கிறீங்க, நல்லா படிங்க, உங்களுக்கு தெளிவு இருக்கு, நல்லா படிங்க, உங்களுக்கு தமிழ் நல்லா இருக்கு. பரியாசக்காரனோட உட்காராங்க அப்படின்னா முறுமுறுக்கிறவனோட உட்காராங்க, கோசிப் பண்றவனோட உட்காராங்க, அப்படியே கடையா மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவனோட உட்காராங்க. ஆவியும் செஞ்சு போயிடும். இது நான் சொல்றேன். நம்ம உலகத்துல இருக்கிறவங்க இந்த வசனத்தை நினைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை வைத்துக்கிறார். கிளியரட்டா நம்ம அவன் வெளிப்படையா செய்யலாம், நம்ம உள்ளுக்குழுக்கு கரையா மாதிரி செய்யணும். என்ன வித்தியாசம்? நிறைய யூடியூப்ல அதுதானே நடக்குது. இந்த ஊழியர்களை பார்த்து வர்ணிக்கணும், அந்த ஊழியர்களை பார்த்து வர்ணிக்கணும், இவங்க அவங்கள பத்தி சொல்லணும், அவங்க இவங்களுக்கு பப்ளிக் தான் பேசுறாங்க. ஆனா இந்த வசனம் யாருக்கு திரும்ப பொருந்தும்? அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு தான் பொருந்தும். ஆண்டவர் யாரையும் ஜட்ஜ் பண்ண சொல்லுங்க, பேசாத, பேசாத, முருமுறுக்காத. இதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப எரிச்சலான காரியம். பேசாத, அவங்க எவ்வளவுதான் செய்யணும், கர்த்தர் அவங்களை பார்த்துக் கொள்ள விடுங்க.
கற்றுப்பாங்க. இன்னைக்கு நீங்க கேட்கல வச்சுக்கோங்களேன், அப்பா உங்களை மாதிரி அப்படி ஒரு பெஸ்டான ஆசீர்வாதம் யாருமே வாங்க முடியாது. தேவையில்லாத கேட்கறத அடைச்சிட்டீங்க. உங்களா மாதிரி ஒரு பெரிய பணக்கார உலகத்துல எவனுமே மாற முடியாதுப்பா. உங்களை மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரன் எவனுமே வர முடியாது. உங்களை மாதிரி நீங்களாம் வரவே வேண்டாமா? ரொம்ப சீரியஸா பாக்குறீங்க. உங்களை மாதிரி ஒரு பெஸ்டான ஆளு பார்க்க முடியாது. நீங்க போனாலே யாரு போதும், நீங்க நின்றாலே யாரு போதும், நீங்க பேசினாலே யாரு போதும், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், சும்மா இப்படி நிழல் பட்டாலே யாரு போதும். ஏன் தெரியுமா? இதை அடைக்க ஆரம்பிச்சுட்டீங்க, இதை புதுசா ஆக்க ஆரம்பிச்சுட்டீங்க, இது கீழ்படி ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கணக்கா நடந்து போய்கிட்டே இருக்கு. ஆண்டவர் அப்படியே ஒண்ணுன்னா செய்ய ஆரம்பிப்பா. ஏன்னா அவர் சொல்லுவாரு, நீ மனதுக்கு ஏற்றவன், நீ எதுவுமே பண்ணல, நீ மனதுக்கு ஏற்றவன். அப்படியே நீங்க போவீங்க. பிசாசம் நாங்க இருந்தா கூட அந்த மாதிரி கிட்ட போட நீங்க கையெழுக்க கூட வேலை செய்யுங்க. இவ்வளவு நாள் எதிர்ப்பு வேலை செய்யுங்க. என்ன கேட்டுட்டு இதுக்கு பாத்திரவா நான் கிடையாது. இதை கேட்க நான் ரெடி இல்லை. போங்க அழகுங்க. நீங்களும் உட்காரிச்சு கொப்பி கடைக்கு கொடுத்து, நல்ல தண்ணி கடை கொடுத்து, நல்ல ரொட்டி கொடுத்து, ஆமா இப்படிதானா, இதுதானா அக்கா அந்த சபையில இதே பரிசு. ஏன்னா அப்ப ஆண்டர் வந்து ஓஹோ உடனே எதுக்கு ஆசீர்வதிக்கணும்? தேவையில்ல. இது அடைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இது புதிய மைண்ட் செட் ஆகும். இந்த மைண்ட் செட்டை மாத்துங்க அதெல்லாம் கிடையாது. அடுத்த வாட்டி உங்க தலையில கை வச்சு ஜெபிச்சாலும் ஒண்ணும் கிடையாது. இது அடைங்க, ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெஷ்னஸா வந்துடும். என்ன ஒரு சீக்கு வராதுப்பா உங்களுக்கு, எதுவுமே வராது. இதுதான் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. அப்படி எப்படி பாடியில பிரச்சனை வரும்? பாடியில ஏன் தெரியுமா பிரச்சனை வருது? எத்தனை கேட்குது, கேட்டு ஏறி ஆல் பாடிய ஃபிளக்ட் ஆகுது. ஒத்துக்கிறீங்களா? இல்ல நான் தப்பா சொல்றேன்னா? இதுதான் உண்மை. இது கிளியரா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிடும்? ஃப்ரெஷ்ஷா மாறிடும். மாறோட பிரதர், பப்பல் செட்ட பிரதர், என்ன பேர் உங்களுடைய பேர்? ஏன் எல்லாரும் என்ன பேச மாட்டேங்கிறீங்க? மணிவண்ணன், நல்ல பேர். ஆனா ஆண்டவர் சில விஷயங்களை உங்க இடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்க அத சரியா கை வச்சீங்கன்னா அவர் சரியா செய்வார். அவர் விரும்பிட்டு இருக்காரு. உங்களுக்காக ஒருத்தவங்க பிரயாசப்பட்டுட்டே இருக்காங்க. பிரயாசத்துக்கு பலன் வேணுமா? உங்க மனைவிங்க நான் இருக்காங்களா? அவங்களா ரொம்ப பிரயாசப்படுறாங்க. பலனை பார்க்கணும்னு, பிரயாசத்துக்கு பலனை பார்க்கணும். ஆண்டவர் விரும்புறார். மாறணும்ல. சில பேர் உங்களை பார்த்து சீன்னு சொல்லிட்டு பாடிட்டாங்க. சில பேர் உங்களை அந்த இடத்துல இருந்து விலகிட்டாங்க. இது மாறணும்னா, ஏன்னா நம்ம தேவன் சும்மா இல்லை, இது மாறணும்னா ஆண்டவர் சொல்றாரு சில விஷயங்கள் நீங்க சரிப்படாது. அது சரியாச்சுன்னா சூப்பரான காரியம் நடக்கும். அவர் கீழே வைக்க மாட்டாரு, அவர் உயர்த்துற தேவன். அவர் அப்படியே நம்மள அசிங்கப்பட்டுட்டே இருக்கணும்னு விட மாட்டாரு. அவர் சில நேரத்துல விடுவார் நம்ம உணர்வதற்காக. அதை உணர்ந்த பிறகு பெரிய காரியத்தை கற்று செஞ்சார். ஏன்னா அவர் செஞ்ச நினைச்ச யார் தடை செய்ய முடியாது. ஏன்னா அவர் அப்பல வல்லமை கொண்டவர். சில தேவைகள் உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள நீங்க அதை முடிச்சாகணும். சரியா? ஆவியானவர் சொல்றது அதை முடிச்சாகணும்.
அதுக்காக பல காரியத்தை யோசிக்கிறீங்க, செய்யணும், அதை போடணும், இங்க போகணும், ஆவியார் சொல்றாங்கலாம் தேவை கிடையாது. உட்காருங்க, ஆண்டவர் சமத்துல உட்காருங்க, கிளியரா உட்காருங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா பழக்கணியா திறப்பாரு. ஏன்னா அவர் திறக்கிறவர், அடைக்கிறவர் அல்ல. அவர் அந்த இடத்தை பெருக்கணும்னு நினைக்கிறது தவறாது, அவர் அடைக்கணும்னு நினைக்க மாட்டார். ஏன் திறமை அடைப்படுது? நிறைய நேரத்துல நம்ம தான் விட்டு கொடுக்கல, நிறைய நேரத்துல நம்ம தான் கேட்கல, நிறைய நேரத்துல நம்ம தான் அடைச்சி நினைக்கிறோம். அதனால அந்த சூப்பர் நேச்சுரல் நடக்கல. ஈஸி அதை ரிமூவ் பண்ணிடுங்க, அதை திறக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அவர் திறக்க நினைச்சது யாரும் கூட்ட முடியாது. அவ்வளவு வல்லமை உள்ளவன், அவ்வளவு அதிகாரம் உள்ளவன், அவ்வளவு அபிஷேகத்தின் தேவை. நம்மளை வெறுமையா விடவே. அப்ப இந்த ஆலயத்துக்கு புதிய துவக்கம்னா உங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் புதிய துவக்கம், புதிய காரியம், புதிய செயல். ஆண்டவர் செய்யணும், ஆண்டவர் நடப்பிக்கணும். அப்ப எது அடைக்கணும்? முத சபை இதை அடைக்கணும். சபை எது அடைக்கணும்? முத இதை அடைக்கணும். இது அடைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா இது புதுசாக, இது புதுசாக இருந்தா அவையான சொல்றதுக்கு கீழ்படியா நெய்யா அப்படியே மாறி. புதுசா இல்லைன்னா தலைவலி மேலக்கி, நிறைய பேருக்கு தலைவலி ஏறிக்குங்க. நிறைய நேரத்துல கண்டிச்சா என்ன பண்ணாது? நான் வளர்ந்து உருவாக்கின திருச்சபையில என்னுடைய தெய்வ ஊழியர் ஆராதனை மேல டிசிப்ளினா இல்லைன்னா நேரம் வந்து மைக்க பிடிச்சிட்டு கீழே போய் உட்காந்துட்டு சொல்லுவேன். ஆராதனை ஓடிட்டு இருக்கும்போது நான் அந்த அனுபவத்துல இருந்து வந்தேன். தெய்வ ஊழியர், எங்க ஊழியர்காரரு அந்த ஆராதனை ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அவர் நேரம் வந்து மைக் எடுத்து நீங்க கீழே போய் உட்காந்துட்டு சொல்லுவேன். நமக்கு இந்த காலத்துல அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்றாங்க, எவ்வளவு அசிங்கமாயிடுச்சு எனக்கு. அன்னைக்கு உங்க தலையில கீழ்படிய கொடுக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை பயன்படுத்துறது கொடுக்க மட்டும் போதும். தேவையானதை அடைச்சிட்டு கிளியரா வச்சுக்கோங்க. இதே மட்டும் அன்னைக்கு ஏன் நீங்க பாஸ்டர் பேசியிருந்தா நான் எதுக்கு கேட்கணும்? தேவையில்ல, இந்த பாஸ்டரும் தேவையில்ல, இந்த திருச்சபையும் தேவையில்ல, நான் போயிருந்தா கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த புதிய கடைசிக்குள்ள என்ன பண்ண முடியாது, கண் வச்சிருக்க முடியாது. எந்தக்கு அடைக்கிறோமோ, கிளியரா வச்சுக்கிறோமோ, கீழ்படிய ஆரம்பிக்கிறோமோ, அதுல நடக்க ஆரம்பிக்கிறோமோ, இந்த 4 விஷயத்தை கிளியரா செய்ய ஆரம்பிச்சாலே 5வது கர்த்தர் புதியதை நீங்க போகும்போதே அற்புதம் நடக்கும். நீங்க அப்படி நிற்கும் போதே அற்புதம் நடக்கும். நீங்க அப்படி போய் பார்த்தாலே அற்புதம் நடக்குமா சிஸ்டர்? நடக்கும்ல. அற்புதத்துக்காக காத்திருக்கீங்கல்ல, ஒரு விடுதலைக்காக காத்திருக்கீங்கல்ல. ஒரு பகுதியில ஒரு நபருக்கு சுகம் தேவை. உங்க வீட்டுல சுகப்படுத்துகிறவர் வல்லமை உள்ளவர். வேற யாராவது வரணுமா சுகப்படுத்த? நீங்க போதும் சொல்லுங்க, ஆண்டவர் நாமத்து வல்லமையோடு அந்த நபருக்கு சுகமாயிடும். உங்களை வளம் இல்லையா? கத்தை கொடுத்துருக்கிற வல்லமெல்லாம் அப்படி அமைதி கிடக்குங்க. கத்தை கொடுத்த அழைப்புதலும் அமைதி கிடக்குங்க. உங்களுக்கு நல்லா ஜெபிக்கிற வல்லமை கத்தை கொடுத்துருக்கிறாங்க. நீங்க ஜெபத்துல மன்றாடி கேட்க ஆரம்பிச்சோன்னா அது ஹீலிங் ஆயிடும். அதான் உங்களுடைய கோணி. உங்களோட அழைப்புதலே ஜெபத்தின் அழைப்புதல். நீங்க எங்க மன்றாடுறீங்களோ, கண்ணீர் விடுறீங்களோ, அப்படி செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க செய்யாம அப்படி உட்காந்துருக்கீங்க. எதுமா இங்க ரொம்ப கேட்டுக்கீங்க. இது மைண்ட் போயிடுச்சான்னு சொல்றது. இதை அடைச்சிட்டு இதுல இருக்கிறத பிடிங்கிருங்க. ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பாங்க. நீங்க போய் ஜெபிங்க, மன்றாடி அற்புதம் நடக்கும். அற்புதத்தை செய்ய இன்னொரு நபர் தேவை கிடையாது. அற்புதத்தை தேவன் தான் இருக்காரு. செயல்படுத்துகிறவர்களுக்கு தான் இருக்காரு. கிரிக்கை செய்கிறவர்களுக்கு தான் இருக்காரு. கிளியரா நம்ம அதை பிடிச்சிட்டாலே இயக்காது. அப்படியே நீங்க இப்படி போங்க, நடக்க முடியாம நடக்கும். நீங்க இப்படி பார்க்கும் போது என்ன பண்ணுவாங்க? என்னப்பா பார்க்கும் போது என்ன? நீங்க 2 பத்தியும் பிரிச்சிருங்க. 10 வாட்டி இவங்க 2 பத்தியும் பிரிச்சிருங்க. பக்கத்துலயே உட்கார விடாதீங்க.
பெற்றவங்களா தான் என்னை மன்னிச்சிருக்கீங்க. ஏன்னா உங்க பிள்ளைங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னா சில விஷயங்கள் நீங்க செய்யணும். நீங்க சொல்லுங்க, சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளை 5 வயசுக்குள்ள நின்னாலும் அற்புதம் நடக்கும். 5 வயசுக்குள்ள நின்றாலும் உங்க பிள்ளை உங்களுக்குள்ள அப்படி வயராக்கணும். என் பிள்ளை 5 வயசா வந்தா என் பிள்ளை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிள்ளையா மாறணும். எப்ப திரும்ப நடக்கும்? நீங்க அப்படி போகும்போது உங்க பிள்ளையின் சந்ததியும் அப்படி வரும். 5 வயசுல உங்க பிள்ளை தீர்க்க தரிசனம் சொல்லும். 5 வயசுல உங்க பிள்ளை ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். வெளிய ஊர்ல ஆவியானவர் அப்படி செய்வார். ஆனா இந்த பகுதியிலும் ஆவியானவர் நடிச்சு செய்ய முடியும். ஆண்டவருக்கு பச்சைபாதமே கிடையாது. அது நம்மளுடைய கைகளை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதை சரியா கொண்டு வரும்போது அதோடைய ரிவைவல் அசைவு பெருசு. சபை ரெடியா? கோச்சிக்காதப்பா. ஏன்னா உன்னை ஆண்டவர் நல்ல பயன்ப. உனக்கு சில விஷயம் இருக்கு, உன்னை பார்த்துட்டா அது செய்வ. யாரு இவரா? நீங்க தானா? உங்க மகன் ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே செய்வார். அவருக்கு அப்படிப்பட்ட ஞானம் கற்றுக் கொடுத்துருவாரு. அதை நீங்க சரியா பாத்தீங்கன்னா அவன் கத்துறதுக்காக நல்ல பயன்படக்கூடிய கிருபை. அவனுக்கு நல்ல பேச்சு தரும். அவன் சும்மாவே இருக்க மாட்டான். ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பான். அவனோட அழைப்பது சுவிசேஷம். அவன் ஈஸியா எல்லாருக்குள்ள மிங்கல் ஆயிடுவான். ஏன்னா அவனால அது மிங்கல் ஆகிற கிருபையை கற்றுக் கொடுக்குறான். அவனுடைய அழைப்பு உங்களுக்கு தெரியுமா? யோசிக்கிறீங்க? அவனோட அழைப்புகள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா அவனுடைய அழைப்பு. அதுதான் கர்த்தர் அவனை அழைச்சிருக்காரு. அதான் அவனுடைய அழைப்பு. அப்ப நீங்க சரியா தோன்றுங்க, அவனை சரியா வேறு விடுங்க, அது சரியா பண்ணி கொடுக்கும். அவன் எல்லாம் கூட மிங்கலாகும். அவன் சீக்கிரமா மிங்கலாகணும். அவன் அதனால நான் சொல்றேன், அவன் மேல இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமான. அப்ப அதை நீங்க சரியா பாத்தீங்கன்னா அது சரியா அறிவாயிடும். அண்ணன் தம்பி 2 பேரும் இல்ல. அப்ப அந்த கிருபையை தெரிய தோண்டிட்டா புதிய சூப்பர் நேச்சர் என்ன பண்ணும்? துவங்க ஆரம்பிச்சிடும். ரெடியா சபைய? ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய ரெடியா? 8 மணிக்குள்ள எப்படி முடிஞ்சிடலாம்? கொஞ்சம் லேட் ஆகிட்டேன்னா பிரச்சனை இல்லையா? அப்ப நான் விடிய விடிய பேசவா? அப்படியே உட்காந்துருக்கீங்களா? வா என்னப்பா எப்ப முடிப்பீங்க? சார் போறீங்களா சீக்கிரமா? இல்லையா? என்னப்பா பேரு? நான் வந்து பாத்துக்கனா இல்லையா? இன்னைக்குதான் பாக்குறேன்னா நானும் 2 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்குதான் இந்த ஆலயத்துக்கான திருப்பி வர கிருபை கொடுத்திருக்கிறேன். ஜானுக்கு ரொம்ப கோபம் வருது. யார் இவர்களுடைய தாயார் இருக்கீங்களா? இல்லையா? ரொம்ப கோபம். கோபத்தினால நிறைய விஷயம் என்ன பண்ணுது? உன் கை விட்டு போயிட்டே இருக்கான்ற சொல்ற கோபத்தை தூக்கி போடு. கோபத்தினால என்ன பண்ண முடியாது? எதையுமே நிறுத்த முடியாது. இப்படி பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கு. இதுல இருந்து வெளியே வரணும்னா முதல் உன் கோபத்தை விட்டுட்டு அறிக்கையிடு. ஆண்டவர் அதுக்கு மீதிய கதவை தரும். இல்லைன்னா அந்த கதவை என்ன பண்ணாது? திறக்கப்படாது. ரொம்ப ரோஸ்துட்டாரு. அவன் என்ன சொல்றாரு? ரோஸ்துட்டா போயிருந்தா அது முழுசா அறிக்கையிடு. அது உன்னுடைய வேலை. அந்த கண்ணை நீ வீசினாதான் ஒரு புதிய சுப்பனை சொல்ல. இல்லைன்னா பார்க்க முடியாது. ஜான் ஜான்னு பேர் வச்சிருக்கபடியா இருக்கிறது. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நம்ம ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஆலயத்தை கொடுத்துக்கிற வார்த்தையை புதிய காரியத்தை துவங்க செய்ய போகிறோம். இந்த காரியத்தை செய்யணும்னா இந்த 4 கேட்டகரி காரியத்துக்குள்ள நம்ம நடப்போமானால் ஆண்டவர் அவர் 5ஆவதா அந்த புதியதை அப்படியே குற்றம் போல எல்லாத்தையும் அடிச்சுட்டு போவோம். என்ன பண்ணோம்? அடிச்சுட்டு போவோம். ரெடியா? ரெடியா இருப்போமா சபைகள்?